பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வசனங்கள் 31 முதல் 35 முடிய. அதன் பின்பு இயேசு அவர்களிடம், இன்றிரவு நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடிப் போவீர்கள். ஏனெனில் ஆயரை வெட்டுவேன், அப்பொழுது மந்தையிலுள்ள ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவிற்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு அவரிடம், எல்லோரும் உம்மை விட்டு ஓடிப் போனாலும் நான் ஒருபோதும் ஓடிப் போக மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்று நள்ளிரவில் சேவல் கூவும் முன் மும்முறை நீ என்னை மறுதலிப்பாய் என உறுதியாக உனக்குச் சொல்கின்றேன் என்றார். பேதுரு அவரிடம், நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்றார். அவ்வாறே சீடர்கள் அனைவரும் சொன்னார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இயேசுவே, நாங்கள் பல நேரங்களில் உம்மை மறுதலித்திருக்கின்றோம். நம்பிக்கையற்று நடந்து கொண்டிருக்கின்றோம். பேதுருவைப் போல நாங்கள் உண்மையிலேயே உம்மை நேசித்து தோல்விகளில் உம்மை பற்றிக் கொள்வோமாக. எங்களது நம்பிக்கையை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆமென்.